ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 1 pot பாலக் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் தோரம்பருப்பு 1/2 கப் எடுத்துக்கோங்க. அது கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. பாலக் தண்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்டு இல்லைனா தண்டும் கீரையும் மிக்ஸ் பண்ணியும் போடலாம் நம்ம. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் சாம்பார் மிளகாத்தூள் அதாவது சாம்பார் பொடின்னு தனியாக நம்ம பொடிச்சு வச்சுருப்போம்ல, அந்த வெறும் சாம்பார் பொடி சொல்கிறேன் நான். அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சாத்தூள், அப்புறம் பெருங்காய பொடி, உப்பு, கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு 2 கப் தண்ணி விட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதில் கொஞ்சம் உப்பும் காரம் எப்படின்னு சொல்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டட்கா பேனில் நம்ம தாளிச்சதை கொட்டணும். டட்கா பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைனா சாதா வெங்காயமே போட்டுட்டு காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அதை இங்கே கொட்டிடுங்க. இங்கே எனக்கு காரம் இல்லாதனால நான் காஞ்ச மிளகா போட்டேன். காரம் ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் காஞ்ச மிளகா போட தேவையில்லை. அவ்வளோதான். கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இது கார்னிஷ் பண்ணிடலாம். சூப்பராக 1 pot பாலக் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். பாய்.